நாளை காணும் பொங்கல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் காவல்துறையினர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் சாலை போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. இது பற்றி சென்னை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். வணக்கம் கோகுல். இப்போ சென்னையில் காணும் பொங்கல் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறதா? அதை பற்றி சொன்னீங்கன்னா சென்னை வாசிகளுக்கு உதவியாக இருக்கும். காணும் பொங்கலை நாளை தினம் உற்சாகமாக கொண்டாடுவதற்காக கடற்கரை மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்களில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்தோடு கூடி காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடுவார்கள். அதனையொட்டி சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள கடற்கரை மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்களில் மட்டும் 18,000 போலீசார் நாளை தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நாளை தினம் கூடுவார்கள் என்பதால் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையில் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். அதேபோல் செயின் பறிப்பு, வழிப்பறி, கொள்ளை சம்பவங்கள் போன்றவற்றை தடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையில் மாறு வேடத்தில் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் நாளை தினம் ஈடுபடுவார்கள். அதே போல் 5 இடங்களில் தற்காலிக உதவி காவல் நிலையங்கள் மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த உதவி மையங்களில் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து போலீசார் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி கொண்டிருப்பார்கள். அதே போல் 10 இடங்களில் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்காணிப்பு கோபுரங்களில் காவல்துறையினர் தொலைநோக்கி மூலம் மெரினா கடற்கரையை சுற்றிலும் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய தினம் பொங்கல் விழாவுடைய 2வது தினமான மாட்டுப்பொங்கல் தினம் இன்றைய தினத்தில் ஏராளமான பொதுமக்கள் இன்றைய தினமே மெரினா கடற்கரைக்கு வந்திருக்காங்க. தற்பொழுது நம்மிடம் ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்களுடைய நேரடியாக கேட்கலாம். மேடம், இப்போ வெளியூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய பொங்கல் கொண்டாட்டத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். தங்கச்சி குடும்பம் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே சென்னையில் தம்பி வீடு இருக்குது. அதனால இங்கே மெரினாவில் பொங்கல் கொண்டாடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. மிகச்சிறப்பான வசதிகளை செஞ்சுருக்குறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நாளைய தினம் மெரினா கடற்கரையில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது மெரினா காவல் நிலைய போக்குவரத்து ஆய்வாளர் நம்மிடம் இருக்கார். அவரிடமே இந்த போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து கேட்கலாம். சார், நாளைக்கு காணும் பொங்கலை ஒட்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு வருவாங்க. என்னென்ன மாதிரி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு போலீசார் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவாங்க? போக்குவரத்து சரி பண்ணுறதற்கு மட்டும் நம்முடைய அடிஷ்னல் கமிஷனர், இணை ஆணையாளர், துணை ஆணையாளர் போக்குவரத்து அவர்கள் தலைமையில் 400 போலீஸார் மட்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இப்போது கண்ணகி சிலையில் இருந்து வரும் வாகனங்கள், கார், 2 வீலர் சீரணி அரங்கத்துக்கு உள்ளால் சர்வீஸ் ரோடு வந்துடலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்கவுட்டு காலேஜ், ஸ்கவுட்டு கிரவுண்ட் இருக்குது, அந்த ஸ்கவுட்டு கிரவுண்டுக்குள்ளால் அதை பார்க் பண்ணிக்கலாம். ஆர்கே சாலை, ராதாகிருஷ்ண சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் குயின் மேரிஸ் காலேஜுக்குள்ளால் வாகனங்களை நிப்பாட்டிடலாம். அதனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இன்றி எல்லா வழிமுறைகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் நாளைய தினம் காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பொதுமக்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மெரினா கடற்கரையில் நாளைய தினம் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதற்காக கடற்கரை சுற்றிலும் தற்காலிகமாக ஒரு தடுப்பு வேலிகளை காவல்துறை சார்பாக அமைச்சிருக்காங்க. மெரினா கடற்கரை போன்று பெசன்ட் நகர் கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் நாளைய தினம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. அதே போல் போக்குவரத்து போலீசாரும் தொடர்ச்சியாக போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவாங்க. அதே போல் கிண்டி சிறுவர் பூங்காக்களையும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பூங்கா நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. காவல்துறை தரப்புலையும் பூங்கா மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலையும் நாளைய தினம் பொதுமக்கள் எளிதில் கலங்கரை விளக்கத்தை பார்த்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கலங்கரை விளக்க நிர்வாக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விக்ரம்.